ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான தமிழா பாண்டியன் அவர்கள் இருந்திருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேன் அண்ணா. எக்ஸிட் போர்டெலாம் பார்த்தீங்க, எப்படி இருக்குது? விஜய் சுனாமியாக வருவாரா? அது இல்லாமல் அவருடைய வேட்பாளர்லாம் கூப்பிட்டு கிறிஸ்டினில் சொல்லுவாங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்ட்டு ஒரு 10 கட்டளைகள் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பல தேர்தலை பார்த்துருக்கீங்க, இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, இந்த தேர்தல் 2011 தேர்தலை நினைவுபடுத்துகிறது. நீங்கள் அப்போ கருணாநிதி உயிரோடு இருந்தார், ஜெயலலிதாவும் உயிரோடு இருந்தார்கள். அப்பொழுது 2 திராவிட இயக்கங்களுக்கும் மாபெரும் அச்சுறுத்தலாக விஜயகாந்த் அப்போது அரசியலில் தலை தூக்கி இருந்தார். இன்றைக்கி விஜய், அன்னைக்கு விஜயகாந்த். இன்றைக்கி எடப்பாடி, ஸ்டாலின், அன்னைக்கு ஜெயலலிதா, கருணாநிதி. இதே சூழல் தான். அது 11, இது 26. காரணம் 2 திராவிட இயக்கங்களின் மீது உள்ள வெறுப்பு. அது புதிய தலைவரை தேடுகிறது. மாற்றம் எதிர்பார்க்குறாங்க மக்கள். எதிர்பார்க்குறாங்க. 2 பேர்ட்டும் கொள்கையே இல்லை, கொள்ளை தான் இருக்குது. 2 பேரும் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கடன், இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எடப்பாடி இறங்குகிற வரை 5 லட்சம் கோடி இருந்தது. இந்த 5 ஆண்டு காலத்தில் 10 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் உலக வங்கியில் வாங்கியிருக்காங்க. இதில் 5 லட்சம் கோடிக்கு எங்கேயாவது வேலை நடந்திருக்கா? சென்னை நகரம் பூரா குண்டும் குழியுமாகவே இருக்கு. 5 லட்சம் கோடி இருந்தால் இந்த சென்னையை சிங்கப்பூராக மாற்றிருக்கு. அப்போ எங்கே போச்சு? ஆனால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதை சொல்லிட்டு தானே வருவாங்க. சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம், சிங்கப்பூராக மாற்றுவோம் தானே சொல்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை. நானும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை ஒரு 25 வருஷமாக பார்க்குறேன். அட்டை மாறி இருக்கும், காப்பி பேஸ்ட்டு. அதே தான். திமுக அட்டை மாறி இருக்கும், அண்ணா திமுக அட்டை மாறி இருக்கும். இதே தேர்தல் வாக்குறுதி தான். ஸோ மக்கள் வெறுத்து போயிட்டாங்கன்றீங்க. அதுதான் உண்மை. அது பிறகுதான் ஒரு தலைவரை தேடுறாங்க. அந்த தலைவரும் வருகிற பொழுதே ஊழலோடு வருகிறார். விஜயகாந்த் மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணினார். கடைசியாக எங்கே போய் கூட்டணி வச்சுக்கிட்டார்? ஜெயலலிதாவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டார். ஜெயலலிதா வேண்டானதாயா உனக்கு ஓட்டு போடுறோம், நீ அந்தமா முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீ என்ன, நாங்களே ஓட்டு போட்டுருவோம். இப்படி தான் விஜயகாந்த் காணாமல் போனார். விஜயகாந்த் ஐசிஐக்கு போன பிறகு கட்சி ஐசிஐக்கு போயிடுச்சு. இப்போ விஜய் வந்திருக்கார். விஜயை இயக்குவது யாருன்னா விஷ்ணு ரெட்டின்னு ஒரு பெரிய பில்டர். 1 லட்சம் கோடி ரூபா முதலீட்டில் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். அவருக்கு என்ன ஆதாயம் இருக்கு? எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு தொழிலதிபரை கையில் வச்சுருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, செலவுக்கு பெரிய செலவுக்கு. ஆமாம். இப்போ எடப்பாடி பாசியம் அபினேஷ் வச்சுருக்கார். யார? பாசியம் அபினேஷ். எங்கே பாரு குடிசையெல்லாம் கொடுத்தப்பட்டு தலித் மக்களை கொண்டு கண்ணைகளில் போட்டுருவானுங்க. அதுக்கு தான் விருகை ரவி, பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் பூரா தான் வேலை. திமுக எங்கே பார்த்தாலும் G ஸ்கொயர். ஏழைப்பாளையம் இடமே வாங்க முடியாது. எல்லா ஏழைப்பாளையம் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடும். சுடுகாட்டுக்கே 100 கிலோமீட்டர் போகணும். இப்போ விஜய் வருகிற பொழுது அபினேஷோடு வரார். அபினேஷ் விஜய் எங்கே போனாலும் போகிறார்ல, சார்ட்டர் ஃப்ளைட். திரிஷாவோட சார்ட் பண்ணிட்டு போகிறார்ல, அந்த ஃப்ளைட் யாருக்கு சொந்தமானது? அபினேஷுக்கு சொந்தமானது. மோட்டார் சைக்கிள் வச்சுருக்கிறவனுக்கே பெரும் போராட்டமாக இருக்குது. டவுன் பஸ்ஸில் ஏறி போகிறவனுக்கு அதை விட போராட்டமாக இருக்குது. விஜய் எங்கே போனாலும் எதில் போகிறாரு? சார்ட்டர் ஃப்ளைட். அது யாருக்கு சொந்தமானது? அபினேஷ் குடும்பத்தோடு போகிறாரு. அபினேஷ் குடும்பத்தோடு விஜயும் போகிறார். விஜய் குடும்பம் எங்கய்யா? சங்கீதா எங்கே? காணோம். சங்கீதாவை காணோம். சங்கீதா மகன் சூசன் சஞ்சயை காணோம். மகள் திவ்யா சாஷாவை காணோம் அந்த ஃப்ளைட்டில். யார் குடும்பம் இருக்குது? அபினேஷ் குடும்பம் இருக்குது. அப்போ இந்த கூத்துக்கள் பூராமே திமுக, அண்ணா திமுக தான் ஊழல் கட்சினா, விஜய் வருகிற போதே ஊழல்வாதிகளோடு வர்றார்.
ஆனால் டிவிக்கே வந்து மாற்றத்தை கொடுத்துருவாங்க. டிவிக்கேன்னு கோயிலுக்குள்ளேயும் கத்துறாங்க, கொடைக்கானல் போனாலும் கத்துறாங்க. ஒரு 10 பேர்கிட்ட கேட்கும்போது 6 பேர் டிவி கேட்க தான் ஓட்டு போட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின மாதிரி விஜய் 140 சீட் வந்துடுவார் அப்படின்றாங்க. இதற்கிடையில் அவர் கூப்பிட்டு வச்சு வேட்பாளர்களை பேசியிருக்கிறாரு. அப்புறம் நீங்களும் பேசும்போது பல தகவலை சொல்லுங்க, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, 5ஆம் தேதி பதவி ஏற்கிற நாளெல்லாம் குறிச்சிட்டாங்க. அது பீச்சுன்னு வேற சொல்றாங்க, மெரினா பீச்சுன்னு வேற சொல்றாங்க. அவங்க அதாவது கோடம்பாக்கத்தில் செட்டு போட்டு பதவி ஏற்றாலும் யார் கேட்க முடியும்? யோ என்னையா இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தினா கோடம்பாக்கம். அதனால நான் சினிமா பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு அங்கேயே கவர்னர் யோ கிளம்பி வந்துடுறியா வைப் பண்ணலாம். ஆமாம், ஆளுநருக்கு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பிஜேபி பொறுப்பு ஆளுநர்லேயே வச்சுருக்காங்க. பொறுப்பு ஆளுநர். ஒரு மால் பிராக்டிஸ் அப்புறம் தேர்தலுக்கு பின்னாடி இருக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவன் யார்? அமித்ஷா தான். அமித்ஷா தமிழ்நாட்டில் என்ன கவர்னரே போடாத காரணம், எடப்பாடி சசிகலா இருந்த காலத்தில் வித்யாசாகர் ஒருத்தர் இருந்தார். எங்கே? மகாராஷ்டிராவில். அவர் பொழுது போலினா சென்னைக்கு வருவார். அப்புறம் வேலை முடிஞ்சா கிளம்பி எங்கே போயிடுவார்? பம்பாய் போயிடுவார். இப்போ அதே போல தான் தேர்தல் முடிவு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இன்னும் பரபரப்பு நிறைய இருக்கு. அந்த பரபரப்பு விஜயா, எடப்பாடியா, இல்லை திமுகவா என்பது 4ஆம் தேதி இரவு தெரியும். இப்போ வேட்பாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அவர்? 10 கட்டில் போட்டுக்கிறாரு. வேட்பாளருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு யாரும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கக்கூடாது. மாவட்ட செயலர் கூட்டிகிட்டு அப்படியே எங்கே வந்துடணும்? பனையூர் வந்துடணும், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு. ஆமாம், அதே இப்போ 140 சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குங்கிறாரு. ரெடி ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இல்லை இப்போ மாவட்ட ஆட்சியாளர் அத்தனை பேரும் அந்தந்த தொகுதியில் இப்போ அவருக்கு சான்றிதழ் கொடுப்பதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். பனையூர்லேருந்து அப்படியே பாண்டிச்சேரி ஓல்வா பஸ்ஸில் ஏற்றி ரெசார்ட்லாம் ரெடி. ஏன்னா கூவத்தூரில் கடத்திட்டு போன மாதிரி யாரும் கடத்திட்டு போயிடக்கூடாதுல்ல. இந்த சூழல் தான் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும். அதான் அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, நம்ம ஜெயிச்சுட்டோம், பதவி வைக்கிறோம். கேபினட்டே போட்டாச்சு, தேதி குறிச்சாச்சு, அமைச்சர் பிரிச்சாச்சு. ஆமாம், இப்போ அந்த பட்டியலை தான் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சு சாமி கும்பிட்டு வர்றாரு. எங்கே? திருச்செந்தூரில் அந்த பட்டியலை வச்சு சாமி கும்பிட்டு ஆண்டவனுக்கு உத்தரவு கொடுத்துட்டார். ஆண்டவனுக்கு காலடியில் வச்சு இந்த சசிகலா ஜெயலலிதா இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த வேட்பாளர் அறிவித்த உடனே வேட்பாளர் பட்டியல் எடுத்துகிட்டு காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் தான் ஜெயிக்க, மக்கள் ஓட்டு போடுறதெல்லாம் இல்லை, சாமி வர கொடுக்கணும். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, சொல்லுங்கண்ணே. நீங்கள் வடபழனி கோயிலில் அண்ணாச்சி சரவணபவன் குற்றவாளியாகவே செத்து போயிட்டார், ஜெயிலே செத்து போயிட்டார். அவர் வெளியில் சாகலைங்க, எங்கே செத்தார்? ஜெயிலே. குற்றவாளியாகவே செத்து போயிட்டார். அவரு தான் நீங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் தான் தக்கார். உச்சிகால பூசை எப்போ நீங்கள் மிகப்பெரிய, அதாவது நல்ல நாள் வருதில்ல, கிருத்திகை, இந்த மாதிரி நாளில் விசேஷமான நாட்களில் அங்கே உச்சிகால பூசை செய்வதற்கு நெய்யிலிருந்து நெய்ய அபிஷேகம், பால் அபிஷேகம் எல்லாம் எங்கே போகும்? சரவணபவன் தான் போகும். உச்சிகால பூஜைக்கு பக்தர்கள் பூரா அப்படியே பக்தி பரவசமாக நட்டுருப்பான். அண்ணாச்சி இங்கே உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பார். எங்கே? ஹோட்டலில் 1 மணிக்கு கணக்கு பார்த்துட்டு இருப்பாருங்க. 1 மணிக்கு பூசை முடிஞ்சு நடை சாத்தணும், கதவை சாத்தணும். ஆனால் என்ன நடக்கும்? அண்ணாச்சி உட்காந்து கணக்கு பாரு. ஏப்பா அது அவனுக்கு 7 லட்சம் கொடுத்தா, இவனுக்கு 3 லட்சம் கொடுத்தா, இவனுக்கு 8 லட்சம் கொடுத்தா, இது என்னப்பா இதில் கணக்கு பாட்டுருப்பான். அங்கே பக்தன் பூரா நின்றுருப்பான். முருகனும் காத்துட்டு இருப்பார். அண்ணாச்சி வந்துட்டாரா? அண்ணாச்சி வெயிட் பண்ணுவார். முருகா ஏப்பா வார சொல்லுங்கப்பா, சீக்கிரம் பசிக்குதப்பா. 1:30 மணிக்கு 1:45 மணிக்கு வருவார். அப்போது இப்போ விஜய் போய் திருச்செந்தூர் முருகங்கால இந்த மந்திரி சபை, சிறுடி பாபாட்ட மந்திரி சபை, நாகூர் தர்கா, நாகூர் அவுளியாட்ட மந்திரி சபை எல்லாம் வச்சு பூசை பண்ணி, வேளாங்கண்ணி மாதாட்ட அந்த பட்டியலை வச்சு பூசை பண்ணி எல்லா சாமிக்கு ரெக்வஸ்ட் வச்சாச்சு.
இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் பௌத்தன் சீக்கிய யாரையும் விடல. எல்லாரும் இந்த பட்டியலை உண்மை ஆக்கிடணும். எந்த பட்டியல அப்ரூவல் பண்ணிடுறோம் சாமி அப்ரூவல் பண்ண. ஆமா ஆமா. அப்போ இந்த பட்டியலை எப்படியாவது அமைச்சராக இப்போ நாங்களும் போய் சட்டசபைக்கு போகணும்ல. எத்தனை நாள் தான் எடப்பாடி இப்போ போகிறது, ஸ்டாலின் போகிறது, உதயநிதி போகிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. நாங்களே போகணும்ல. பனையூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக செக்ரட்டரி தான் நேராக ஹைவே அப்படியே பிடிச்சி போயிட வேண்டியதான். இந்த வேண்டுதல் தான் அவர் எல்லா தெய்வங்களுக்கும் போவதற்கு. இதை யோசனை யாரு? அபினேஷ் விஷ்ணு ரெட்டி தான் இதுக்கு யோசனை. ஆனால் இவ்வளோ வேகமாக போகிறாரு. கரூரில் மட்டும் ரொம்ப குயிக்காக போயிட்டார்ல. அவங்கள போய் பார்க்க கூட இல்லை, வர வச்சு ஆறுதல் கொடுத்துட்டார்ல. அதெல்லாம் எப்படி? இல்லை, அவர் எதை செஞ்சாலும் மக்கள் ஏற்றுக்கிறான். நீங்கள் விஜய் தப்பே செய்யல. அதாவது ஒரு சகோதரி சொல்கிறா, விஜய் மட்டும் முதலமைச்சர் ஆகலை, இந்த 2 குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறோம். நீங்கள் பதறி போன ஐயா நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் பதறி போய் ஒரு வீடியோ போடுறார். அப்பா அப்படிலாம் பண்ணிக்காதீங்கப்பா, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளாதீங்க. டிஜிபி ஒன்று ஆர்டர் போட, ஏப்பா போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் லீவ் போடாதீங்க, எல்லாம் அலர்ட்டாக இருக்கணும் சொல்லிட்டாரு. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. அப்போ ஏன்னா அவர் எலெக்ஷன் டைமில் தூண்டி விட்டார்ல குழந்தைகளை. இது ரொம்ப தவறு இல்லை. இது வரைக்கும் எந்த தலைவர்களாவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி? இல்லை எம்ஜிஆர் அப்படி தவறெல்லாம் பண்ணவே மாட்டோம். எம்ஜிஆர் தவறே பண்ண மாட்டோம். தவறு பண்ணாத தங்க தலைவன் தான் எம்ஜிஆர் தான். ஆமாம் ஆமாம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நடிக்க தெரியாதவர், சொந்த வாழ்க்கையில் நடிக்க தெரியாதவர். சினிமாவில் தான் நடிப்பார். இவர்களெல்லாம் சினிமாவில் நடிப்பதை விட அதிகமாக நடிக்கிறது எங்க? மக்கள்கிட்ட தான். ஆனால் விஜய் என்ன சொன்னார் நந்தனம் மீட்டிங்கில்? என்ன நடிகன்னு சொல்கிறீங்க. ஆமாம் நான் நடிகன், ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நடிக்கலைன்னு சொல்கிறாரு. ஆனால் நடிகன்னு சொல்லி என்ன நீங்கள் கலாய்க்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறாருல்ல. இல்லை, இப்போ விஜயை இன்னும் நடிகனாக தானே பார்க்குறான், தலைவனாக எவனும் பார்க்கலையே. எம்எல்ஏ வானபுரம் தானே தலைவன். அதான் ஆயிட்டாருன்னு சொல்கிறீங்களா? அதான் ரெடி ஆகிட்டார் எல்லா சாமியும். 4ஆம் தேதி தானே தெரியும். இப்போ நான் இல்லைன்னா செட்டு போட்டு வேணால் அவர் எம்எல்ஏ ஆயிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம், போக்குவரத்துறை அமைச்சர். செட்டில் நடக்கும், ஷூட்டிங் நடக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிசல்ட் மாறும் பட்சத்தில் அது எல்லாமே குழந்தைகள் தான் அந்த பக்கம் இருக்கிறது பூரா. இப்போ எல்லாம் வளர்ந்த குழந்தைகள் 18லேருந்து 20 பெண்கள். நீங்கள் சொன்னது ரொம்ப ஜஸ்டிஸ் கிருபாகரன் சொன்னது அதிர்ச்சி அளிக்க விஷயம். ஏன்னா எல்லா பசங்களும் அண்ணா ஜெயிச்சிருவீங்களாண்ணா, எல்லார்கிட்டையும் வம்புழுத்து வச்சிருக்கேனான்னு சொல்கிறத குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது இந்த சமூகம் ஒரு பக்குவமான சமூகம். விஜய் சொல்லுவதைப் போல நீங்கள் அந்த நிலைமைக்கு சிலர் வந்திருக்காங்க. இதெல்லாம் மரபணு மாறிய பெண்கள். கண்டிப்பாக அவர்களெல்லாம் மரபணு மாறி போயிருக்கு. ஒரு சிந்தனையாளர்களோ ஒரு பகுத்தறிவாளர்களோ, இங்கே பெரியார் மண்ணுது, காமராஜ் இருந்த மண்ணு, கக்கன் இருந்த மண்ணு, ஜீவா இருந்த மண்ணு. நம்ம வாழ்கிற காலத்தில் நல்லகன் ஐயாவை பார்த்தோம் இல்லையா? ஆமாம். 101 வயசு. எந்த தப்பு தண்டா, நீங்கள் எந்த விதமான லஞ்ச லாவணியம் ஊழல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதன். கொடுத்தது எல்லாமே திருப்பி கட்சிக்கே கொடுத்தா. அப்போ இப்படி இருந்த சமூகம் அது. அப்போ இது போன்ற மரபணு மாறிய சிலர் சொல்லுவதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதுதான் உண்மை. ஓகே, நான் அடுத்த கேள்வி மற்றும் பலர்னு அதிமுக சொல்கிறாரு. அதே நேரத்தில் இந்த எக்ஸிட் போலை பற்றி கவலைப்படாதீங்க, இது எல்லாமே செட்டிங்ஸ் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய வாய்ப்பு எப்படி இருக்குது? இல்லைங்க, அதாவது விஜய் வாக்கு பிரித்தது பூரா திமுக வாக்கு தான். தலித்து வாக்கு, கிறித்துவ வாக்கு, முஸ்லீம் இளைஞர்கள் வாக்கு, புது வாக்காளர்கள், அதிருப்தி வாக்கு, இப்படி எல்லாமே திமுக வாக்கு தான் சிதறடிக்கப்பட்டிருக்க தவிர அதிமுக வாக்கு இதில் 1% கூட விஜயால் சிதறடிக்க முடியாது. இப்போ கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு யாருக்கு பெரும்பான்மையாக போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு போயிருக்கு. அதெல்லாம் திமுக ஓட்டாலாம். முஸ்லீம்கள் கொத்தா திமுக தான் இருப்பாங்க. யாருக்கு எதிராக? பாஜகவுக்கு எதிராக. இப்போ இந்த ஓட்டு அதிமுக ஓட்டு இல்லை, பாஜக இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் அதிமுக பக்கம் இருக்க மாட்டாங்க, போட மாட்டாங்க. ஸோ அந்த ஓட்டை விஜய்க்கு போட்டுட்டாங்கன்றீங்க. அப்போ திமுக தானே சேதாரம். அது அதிருப்தியாளர்கள் வருஷத்துக்கு 1% பேர் வருவாங்க. 5 வருஷத்தில் 5% பேர் அதிருப்தியாளர்கள், இல்லை 40 வயசுக்கு மேலே. அந்த வாக்கு பூரா எங்கே போயிருக்கு? ஏடிஎம்கே போயிருக்கு. விஜய்க்கு அது போகாது. விஜய்க்கு பூராமே
அந்த 18 to 30 தான். 35 வரைக்கும் வச்சுக்கலாம். 35 வரைக்கும் வச்சுக்கலாம். அது குறிப்பாக பெண்கள். திமுக வாக்கு சேதாரமாகும் போது அதிமுக ஜெயிச்சிடும். மே தின விழாவில் வந்து சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காரு, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம தான் வரோம் அடுத்த ஆட்சின்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது விஜயும் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கார், எடப்பாடியும் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கார், முதலமைச்சர் ஸ்டாலினும் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கார், மக்களும் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கு. நீங்கள் பாப்பா இது போன்ற செய்தி நிறுவனங்கள் அத்தனையுமே கார்பரேட்டு தான், எல்லாம் பேக்கேஜ் தான், பெய்டு நியூஸ் மாதிரி பேக்கேஜ். ஆமாம், பேக்கேஜ் நியூஸ். இது சீரியஸாக நீங்கள் 2011-16 திமுக ஜெயிக்குனாங்க, ஜெயிக்கலையே. கொடுக்குற காசுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். தேர்தலுக்கு முன்பு வேலை செஞ்சான், தேர்தலுக்கு பின்பும் வேலை செஞ்சான். ஓகே, அதுதான் இந்த தேர்தலுடைய எதிரொலி. அதனால் 4ஆம் தேதி மக்கள் என்ன முடிவு என்பது தேர்தல் அதிகாரிகள் வெளியிடுவதுதான் இறுதி முடிவு. இப்போ விஜய் வந்து ஒரு பிரம்மாண்ட படத்தில் நடிக்க போகிறாருன்னு ஒரு கேள்வி நீங்கள் தான் சொல்லிட்டீங்க. அது என்ன படம், யாருக்கு பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு? படம் வந்து வேள்பாரி, சு வெங்கடேசன் எழுதிய நாவல், பிரபலமான நாவல். ஆனந்தபுரம் பத்திரிக்கை தான் அது பெரிய அளவில் அந்த நாவலை பிரபலப்படுத்தினாங்க, ஹிட் ஆச்சு. ஆமாம், அது சங்கர் உடைய கனவு படம். கமலஹாசனுக்கு மருதநாயகம், இவருக்கு வேள்பாரி 200 கோடி ரூபாய். அது ஆக்சுவலாக பலதரப்பட்ட ஹீரோஸ் நடிக்க போகிறாங்கன்னு தகவல் இருந்தது. இப்போ விஜய் தான்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கா? விஜய் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம். அதை எடுக்கிற நிறுவனம் ஹிந்தி நிறுவனம், பெண் மீடியான்னு அவன் ஒரு 100 படம் எடுத்திருக்கான். அப்போ பெரிய பட்ஜெட்டு. இது சங்கர் டைரக்ஷனு. இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி 10ஆம் தேதி சங்கரும் விஜயும் அந்த பட நிறுவனர் வெளிநாட்டில் மீட் பண்ணுறாங்க. இங்கே இன்கேஸ் விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா அந்த படம் நடக்காது. ஆனால் உண்மையிலே படம் தான் பண்ண போகிறார். அதுதான், சிஎம் ஆக முடியாது, மீண்டும் சினிமாவை நடிக்க. அவ்வளோதான். இறுதியாக ஒரு கேள்வின்னா, சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி எல்லாரோட அதிகமாக பிரச்சாரம் ஈடுபட்டு ஒரு கேன்சல் ஆகாமல் தொண்டை வத்தி போய் தொண்டை தண்ணி கிழிஞ்சு போன அளவுக்கு போராடினார். அவரோட வாக்கு வங்கியை 8% உயர்த்துவாரா, அதை தக்க வைப்பாரா, இல்லை குறையுமா, அந்த ஒரு எதிர்பார்ப்பில். ஆனால் நிறைய பேர் சீமான் அவர்களுக்கு போட்டிருக்காங்க, சீமானுக்கு ஓட்டு குறையில, கண்டிப்பாக அதை தக்க வைப்பார்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சீமானுடைய ஓட்டு அப்படியே விஜய்க்கு போயிடுச்சு. சீமானுடைய வாக்கு விஜய்க்கு போயிடுச்சு. சீமா 2%, 3% தக்க வைப்பதே பெரும் போராட்டம். இப்போ அங்கேயே இன்னும் ரிசல்ட்டே வரல. நாம் தமிழர் மறுசீரமைப்பு, மறு கட்டமைப்பு பண்ண குரல் வந்துருச்சு. ஒரே கட்டமைப்பு சீமானை மாற்றினா சரியாக வந்து. என்ன எப்படி சொல்கிறீங்க? இப்போ சீமானை மாற்றினா எப்படி? 2009 ஆரம்பித்த கட்சி 2026 வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியலையே. அப்போ எது கட்சி வச்சுருக்கீங்க? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். ஜெயலலிதாட்ட மாதம் 2 கோடி ரூபா வாங்கி கட்சி நடத்துறீங்க. மாதம் 2 கோடி. இந்த மாநாட்டுக்கு திமுகவிட்ட சாட்டை 4 கோடி, சீமான் 25 கோடி. யார்? நேரு பணம் கொடுத்துருக்காரு திருச்சியில். விஜய் அடிக்கணும், அது அவங்க அஜெண்டா. விஜயை அதிமுக ஏன் பணம் கொடுத்து திமுகவை அடிக்கணும்? இது ஒரு கட்சியா? இது கலைச்சிட்டு போயிடலாமே. ஆனால் சீமான் ஒரு 1000 கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு. 20 பவுன்சர், 7 வெளிநாட்டுக்கார், ஒரு பண்ணை வீடு, கொடைக்கானல் எஸ்டேட்டு. சரி, நான் மீண்டும் கடைசியாக விஜய் 2 தொகுதியில் நிற்கிறார்ல, ஜெயிப்பாரா? அதாவது பெரம்பூர் சந்தேகம். இனிக்கோ இறுதியராஜ் இப்போ மிரண்டு போய் கிடக்கிறார் விஜய். ஏன்னா நேரு கைவிட்டார், மகேஷ் விட்டார். ஆமாம், மகேஷ் கைவிட்டார். இப்போ இதுதான் டவுட்டாக இருக்குது. இதுதான் டவுட்டாக இருக்குது. அப்போது பணம் கொடுத்துருக்காரு இனிக்கோ இறுதி. அவர் ஒரு பெரிய கார்பரேட் தான், அவர் ஒரு கிறித்துவ கார்பரேட். விஜய் கட்சியிலையும் காசு கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. இல்லை, விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அதீத நம்பிக்கை. ஆனாலும் சிலர் பணம் கொடுத்துருக்கான். அவன் ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் பணம் கொடுத்துருக்காரு. ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் பணம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதை தாண்டி
நீங்கள் பணம் கொடுக்காம ஜெயிச்ச ஒரே தங்க தலைவன் புரட்சி தலைவன் தான் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு நிகர் யாருமே இல்லை. அவருக்கு பின்னாடி தான் அந்த பணமே வந்தது. அவர் எப்படி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் டீல் பண்ணுவார் எலெக்ஷன் டைமில்? இல்லை, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருவரை பார்த்துட்டா ஒரு 10 தலைமுறைக்கும் செட்டில் ஆயிடும். சும்மா பார்த்தாலே நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு ரிப்போர்ட்டர் கார்கின்னு பேர், சைக்கிள் தான் அவருடைய சொத்து. சைதாப்பேட்டை சிலம்பில் குடியிருந்தார். ஆனால் அவர் கட்டுரை வராத நாளே இருக்காது. அதாங்க ஊடகவியலாளர். இப்போ இருக்கிற பயில ஊரெல்லாம் புரோக்கர்கள். ₹1 அந்த துறைக்கு தகுதியானவனே கிடையாது. அப்படி பச்சையா சொல்றீங்க? பச்சையால இப்போ சிகப்பா சொல்கிறேன். சரி, நீங்கள் இந்த தேர்தலில் திமுகவுடைய ஐடி விங்கு இருக்குல்ல, பெண் நிறுவனம், அங்கே 50 பேர் வேலை பார்த்தான். ஆதவரிஜினாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்குல்ல, 50 பேர் வேலை பார்த்தான். எல்லாத்துக்கும் குறைந்தபட்சம் 2 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம். அவன் என்னத்தை உண்மையை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே சொல்லியிருக்க முடியாது. சரி, எம்ஜிஆர் கதை சொல்லுங்கள். அப்போ எம்ஜிஆரை எதிர்த்து, அதாவது அந்த பத்திரிகையில் பக்கமாக இருந்தால் எழுதுவான். திட்டி ஊழல், லஞ்சம், லாவண்யம், நடிகன், கூத்தாடி எழுதுவான். அந்த கடுமையான விமர்சனம். அன்னைக்கெல்லாம் அவர் தூக்கம் கலைஞ்சிருக்குமே. எம்ஜிஆர் அவன் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அவர் அந்த கார்கிக்கு ஒரு கெட்ட பழக்கம், மது பிரியர். நம்மளை இப்படி இப்படித்தான் அழிஞ்சு போகிறான். ப்ரெஸ் கிளப்பில் பாதி பேர் செத்து வடிவெல்லாம் செத்து போனது எதில்? மது பழக்கம். ஆமாம், மூப்பனார் காரில் கூட்டிகிட்டு போவார். வடிவேலு கடைசியாக ஸ்டான்லியில் லிவர் போய் செத்தார். மூப்பனார்கிட்ட காரில் கூட்டிகிட்டு போவாருங்க. இப்படி பல பேர் என்ன சொல்ல முடியும்? இல்லை, அந்த மது பழக்க ஆட்கள் தான் அது. ஏன்னா நம்ம ஆட்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, ஒரு ஆளோடு நிறுத்திட்டேன். அப்போது ஒரு நாள், அப்போ சின்ன சென்னை தானே, இன்றைக்கி தான் சென்னை பெருகி போச்சு. ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாடு சென்னை சின்ன சென்னை தானே. அப்போ சைதாப்பேட்டை வழியாக காரில் வந்துட்டுருக்கார், அம்பாசிடர் காரில். ஒருத்தர் குடிச்சிட்டு சைக்கிளோட விழுந்து கிடக்கிறார். இப்போ தான் வண்டி வாகனம் டர்ரு முருன்னு போகுது. அன்னைக்கெல்லாம் எப்போது ரோட்டி தான் பார்க்குறாரு. இதில் பெரிய அடையாளம்னா எப்போவுமே சேவை சட்டை தான் போடுவார். அப்போ அடையாளம் கண்டுபிடிச்சலாம்ல ஈஸியாக. பாரு கார்கியார் பார்க்குறாரு. கார் எழுதி போய் பார்த்தா கார்கி தான். ஃபுல் போதை. அப்போல்லாம் பட்டச்சாராயம் தானே, கட்டாம்பாருக்கு சாராயம். 2 மட்டை ஆகிட்டார். 2 ரூபா தான் ஒரு டம்ளர். அப்போது எம்ஜிஆர் உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு என்ன செலவானாலும் சரி காப்பாற்றணுங்கிறார். சொந்த அண்ணன் சக்கரபாணியை போட்டார். நிமிஷத்துக்கு இனிமேல் தகவல் சொல்லிட்டு அவனை எப்படியா காப்பாற்றிடணும். மினிட். ஆமாம், அப்டேட். அந்த கார்கி என்ன வேலை? எம்ஜிஆரை திட்டுறது தான் வேலை. அதுவும் கம்யூனிஸ்ட் பத்திரிக்கை அறிவாளி பூரா படிப்பான். தொழிற்சங்க தலைவர் பூரா அந்த இமேஜையே மாற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ வைத்தியம் கீத்தி பண்ணி சரி கொண்டு ஒரு நிருபராக எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் இப்போ இருக்கிற பயில இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நிருபர் ஒரு 500 கோடி ரூபா சேர்த்துருக்கார். பேர் சொல்லட்டுமா? வேணாம். இல்லை சொல்கிறேன். அப்போ நீ புரோக்கராக தானே இருந்திருப்ப, வாடகை விட்டு தரகராக தானே இருந்திருப்ப. அப்போது உடனே மறுபடியும் வந்துட்டார். மறுபடியும் எழுதுறாரு. யார்? திருப்பி அதே தொழில். அரக்கை சட்டை போடுறதோடு முழுக்கை சட்டை போட ஆரம்பிச்சிட்டார். யார்? கார்கி. என்னையா ஏங்க இப்படிலாம் காப்பாற்றுனீங்க? எவ்வளோ? அன்னைக்கே 1 லட்ச ரூபா செலவு. எவ்வளோ லட்சம்ன்றது? கிட்டத்தட்ட 25-50 லட்சத்துக்கு. சரி விட்டுருப்பா, அது அவர் தொழில். அப்புறம் ஒரு 4-5 மாதத்தில் இறந்துட்டேன். இந்த உங்களுக்கு லிவர், கிட்னி குடி, அந்த பட்டசாலை. ஆனால் எந்த ஒரு வன்மமும் அவரை பழி வாங்குற நடவடிக்கையும் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் செய்யவே இல்லை. இறந்துட்டார். அப்போ தான் அவருடைய சட்டையெல்லாம் கழட்டுறாங்க. கழட்டி நீங்கள் இறுதிச் சடங்குக்காக கழட்டுறாங்க. கழட்டும் போது பார்த்தா குடும்பமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போச்சு. இந்த உயிர் எம்ஜிஆர் கொடுத்த உயிர் எழுதி வச்சு பச்சை குத்தி வச்சுருக்காங்க. பெரிய விஷயம். இந்த தகவல் எங்கே போகுது? எம்ஜிஆருக்கு போகுது. கதறிட்டு ஓடி வந்துட்டார். அட பாவி, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு என்ன திருட்டுறக்கே நீ உயிரோடு வந்துக்கலாமாடா? இப்படி அநியாயமாக செத்து கிடக்கிறைய. இந்த கையில் பார்த்தா எனக்கு சொல்லும்போது
இல்ல எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அவன் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க, எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க பத்திரிக்கையாளர், எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. வீட்டில் பார்த்தா குழந்தை குட்டிலாம் வருமா கஷ்டம். ஒரு கம்யூனிஸ்ட் பத்திரிக்கையாளர் அந்த மனசுக்கு அது எழுதிட்டு அந்த ஃபுல் ஷர்ட் போட்டு மறைச்சிருக்காரு. தனியா அந்த இதை விட்டு கொடுக்காம, கெத்தை விட்டு கொடுக்காம அந்த திட்டுறதை பண்ணிட்டே இருந்திருக்கு. அவரும் அதை கண்டுக்காம விட்டாரு. அதை அவர் தொழில் பண்ணட்டும். இவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இதுதான் பத்திரிக்கையாளருக்கான தகுதி. இதே வேற முதல்வராக இருந்தா என்ன இருக்கும்? குண்டாசுல பிடிச்சி போட்டுருப்போம், முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பத்திரிக்கையாளன் என்பவன் சமூகத்துக்கான அடையாளம், சமூகத்துக்கான அடையாளம். அதாவது இவ்வளோ பரபரப்பான சூழ்நிலையில் நீங்கள் பல்வேறு விஷயங்களை ப்ளூ பிக்ஸ் நேயர்களுக்கு எடுத்து வச்சிங்க. அதை விட எம்ஜிஆர் பற்றி பத்திரிகையாளர் நடந்துக்கிற விஷயங்களை சொன்னது உண்மையிலேயே நெஞ்சை தொட்டது. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.